நித்யானந்தம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் த சிட்டி ஹூப்ளியில தான் இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சித்தாரூடா சுவாமி மட்ல இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நேற்றுக்கே இங்கே வந்து ரீச் ஆகணும். நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி க்ரௌட் இருந்தது ரொம்ப. ஸோ நேற்றுக்கு சண்டே, ஸோ அதனால இங்கே கேதர் ஆகியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சோம். ஆனால் நான் நினச்சி சுத்த பொய்ங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்து விசிட் பண்ணிட்டு போகிறாங்க. இது எல்லாமே லோக்கல் பீப்புள், ஏதோ டூரிஸ்ட் ஜனம் கிடையாது. இது எல்லாமே லோக்கல் பீப்புள். அந்த அளவுக்கு வந்து இங்கே வழிபாடு பண்ணுறாங்க. ஏன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1836 சுவாமிகள் பிறந்திருக்காங்க. 1929 முக்தி அடைஞ்சிருக்காங்க. ராகவேந்திரர் சுவாமிகள் எப்படி போயிட்டு முக்தி அடைஞ்சாரோ அதே மாதிரி வழியில இவர் ஒரு சின்ன அறை மாதிரி இங்க இருக்கு. அது உள்ள உயிரோட இருக்கும் போதே போய் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறாங்க. இவர் வாழ்ந்த காலத்துல ஆதிசங்கரர் மாதிரி இவருமே இந்தியா முழுக்க பல இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடந்து பயணம் செஞ்சு யாத்ரா பண்ணியிருக்கிறாரு. அந்த டைம்ல பல மக்களுக்கு இவர் மூலிமா மிராக்கல்ஸ் காஸ் பண்ணி பல பேருக்கு, இப்போ சில இடங்கள்ல தண்ணி இல்லைன்னா அந்த இடத்துல ஏரி குளம்ன்ற மாதிரி பிளஸ் பண்ணி அந்த இடத்துல மழை பெஞ்சு அந்த இடத்துல தண்ணி வளம் வந்ததாகவும் நிறைய மிராக்கல்ஸ் வந்து சுவாமிகள் வந்து மிராக்கல்ஸ் வந்து நிறைய மக்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில. ஸோ அந்த மாதிரி பல பக்தர்கள் இங்க இருக்கிறாங்க, குவிஞ்சு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க வராங்க, வந்து தரிசனம் பண்ணிட்டு போறாங்க. ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கு இந்த இடமே. பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா கோலமா இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஜீவசமாதி அடையறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச பாராயணம், ஒரு ஏதோ ஒரு மந்திரம் ஜபிச்சுட்டே இருக்காங்க. ஒரு எப்படி சொல்றதுன்னா அஜபா சொல்லிட்டே இருக்கிறாங்க. அந்த பாராயணம் வந்து பார்த்தீங்கன்னா 100 வருஷமா கண்டினியூவா 24x7 வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆள் மாத்தி ஆள் கண்டினியூவா பண்ணிட்டே இருக்கிறாங்க. உள்ளுக்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பாராயணம் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. ஸோ இங்க சத்தம் கேட்கல. ஸோ அந்த மாதிரி மார்னிங்கும் பார்க்குறேன். மார்னிங் 5 மணிக்கு 6 மணிக்கெல்லாமே கூட்டம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த இடம் அவ்வளோ நல்லா இருக்கு. அந்த குரு பக்தி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே பொழிஞ்சிருக்கு. கர்நாடகா ஃபுல்லாகவே பல மடங்கள் ஆதீனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரன் ஆயிட்டு இருக்கு. 1000 வருடங்கள் கடந்தும் இன்னும் அந்த குரு பரம்பரையில இருந்து அந்த பாரம்பரியத்தை எடுத்துட்டு வராங்க இன்னமும். ஸோ அதில் ஒன்றா பார்த்தீங்கன்னா இந்த சித்தாரூரா மட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக அன்னதானமும் வழங்குறாங்க. 3 வேளை அன்னதானம் வழங்குறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மக்களை பார்க்கறதுக்கு, இந்த இடங்களுக்கு விசிட் பண்ணுறது ரொம்ப பிளஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிகளுக்கு ஞானம் அடைந்த ஒரு சீடரும் இருக்காங்க. அவருடைய சமாதியும் இவருக்கு பக்கத்திலேயே இங்கே அமைஞ்சிருக்கு. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா குருநாதருடா. ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாக மௌனமாக இருந்து பல பேருக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி நிறைய மிராக்கல்ஸ் காஸ் பண்ணியிருக்கிறதா இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. ஸோ அவருமே இதே வழியில ஜீவசமாதி அடைஞ்சு அதுக்கு பக்கத்துல ஒரு சன்னதி இருக்கு. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா கைலாச மண்டபம் சொல்றாங்க. இந்த இடத்துல சித்தாரூத சுவாமிகளே டைரக்டா உட்காந்து சத்சங்கமும் ஆசீர்வாதங்களும் வழங்கியதா இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. ஸோ இந்த இடங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த ஊர் மக்கள் ரொம்ப அருமையா இருக்கிறாங்க. ஸோ மக்கள் வந்து நிறைஞ்சு இருக்கிறாங்க. அவ்வளோ பக்தி உணர்வு அவங்க கிட்ட எங்களால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த இடமே அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குது. அந்த ஜீவசமாதியினுடைய வைப்ரேஷன் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த டெம்பிள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஃபீல் பண்ணுறோம். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த பகவானுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியும் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ சுவாமிஜி. நித்யானந்தம். நித்யானந்தம், நீங்களும் பரிவராஜ யாத்திரைக்கு வர விரும்புறீங்களா? ஆனா உங்களால வர முடியலையா? நீங்களும் பாகமா இருக்க விரும்புறீங்களா? எங்களுக்கு பிக்ஷை அளிக்கிறது மூலியமா நீங்க இதுல பாகமா இருக்கலாம். இந்த வீடியோ கீழே நித்யானந்தம்னு டைப் பண்ணுங்க. நாங்க உங்களை தொடர்பு கொள்றோம். பகவதி தேவி பிக்ஷாந்தேகி. பரிவ்ராஜக யாத்திரை 1 வருடத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள பதிவு செய்யுங்கள்.